ஹலோ நண்பர்களே, ஹிந்தி சீக்கோ என்ற சேனலில் ஹிந்தி எழுத்து வரிசை தொடருக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று இந்த வீடியோவில் நாம் ஹிந்தி உயிரெழுத்துக்களை, அவற்றின் சரியான உச்சரிப்பையும் ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் உரிய முக்கிய சொற்களையும் கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் உயிரெழுத்துக்களுக்கு ஹிந்தியில் என்ன சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கலாம். உயிரெழுத்துக்களுக்கு ஹிந்தியில் ஸ்வர் என்ன சொல்ல வேண்டும். இப்ப நாம் ஹிந்தி உயிரெழுத்துக்களையும் அவற்றின் சரியான உச்சரிப்பையும் அவற்றிற்கான உதாரண சொற்களையும் பார்க்கலாம். ஹிந்தி எழுத்துக்களில் முதல் உயிரெழுத்து அ. அ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் அனார். ஹிந்தியில் இதற்கு ஆசே அனார் என்று கூறுவார்கள். அனார் என்றால் மாதுளை. நான் சொல்வதை கவனமாக கேட்டு எனக்கு பின் சொல்லுங்கள். அ அனார். அ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் அனார். அனார் என்றால் மாதுளை. இரண்டாவது உயிரெழுத்து ஆ. ஆ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் ஆம். ஆம் என்றால் மாம்பழம். இதற்கு ஹிந்தியில் ஆ சே ஆம் என்று சொல்வார்கள். நான் சொல்வதை கவனமாக கேட்டு எனக்கு பின் சொல்லுங்கள். ஆ ஆம். ஆ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் ஆம். ஆம் என்றால் மாம்பழம். மூன்றாவது உயிரெழுத்து இ. இ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் இமலி. இதற்கு ஹிந்தியில் இ சே இமலி என்று சொல்வார்கள். இமலி என்றால் புளி. நான் சொல்வதை கவனமாக கேட்டு திரும்பவும் சொல்லுங்கள். இ இமலி. இ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் இமலி. இமலி என்றால் புளி. நான்காவது உயிரெழுத்து ஈ. ஈ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் ஈக். இதற்கு ஹிந்தியில் ஈ சே ஈக் என்று கூறுவார்கள். ஈக் என்றால் கரும்பு. நான் சொல்வதை கவனமாக கேட்டு எனக்கு பின் கூறுங்கள். ஈ ஈக். ஈ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் ஈக். ஈக் என்றால் கரும்பு. ஐந்தாவது உயிரெழுத்து உ. உ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் உல்லு. இதற்கு ஹிந்தியில் உ சே உல்லு என்று கூறுவார்கள். உல்லு என்றால் ஆந்தை. நான் சொல்வதை கவனமாக கேட்டு எனக்கு பின் கூறுங்கள். உ உல்லு. உ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் உல்லு. உல்லு என்றால் ஆந்தை. ஆறாவது உயிரெழுத்து ஊ. ஊ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் ஊன். இதற்கு ஹிந்தியில் ஊ சே ஊன் என்று சொல்வார்கள். ஊன் என்றால் நூல். நான் சொல்வதை கவனமாக கேட்டு எனக்கு பின் கூறுங்கள். ஊ ஊன். ஊ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் ஊன். ஊன் என்றால் நூல். ஏழாவது உயிரெழுத்து ரு. ரு என்ற எழுத்துக்கு உதாரண சொல் ரிஷி. ரிஷி என்றால் முனிவர். இதற்கு ஹிந்தியில் ரு சே ரிஷி என்று சொல்வார்கள். நான் சொல்வதை கவனமாக கேட்டு எனக்கு பின் கூறுங்கள். ரு ரிஷி. ரு என்ற எழுத்துக்கு உதாரண சொல் ரிஷி. ரிஷி என்றால் முனிவர். எட்டாவது உயிரெழுத்து ஏ. ஏ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் ஏடி. ஏடி என்றால் குதிகால். இதற்கு ஹிந்தியில் ஏ சே ஏடி என கூறுவார்கள். நான் சொல்வதை கவனமாக கேட்டு திரும்பவும் சொல்லுங்கள். ஏ ஏடி. ஏ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் ஏடி. ஏடி என்றால் குதிகால். இங்கே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். ஹிந்தியில் ஏ என்று தொடங்கும் சொற்களுக்கும் ஏ என்று தொடங்கும் சொற்களுக்கும் ஒரே ஒரு எழுத்து, அதாவது ஏ என்ற எழுத்துதான் உள்ளது. ஹிந்தி எழுத்துக்களில் 9வது உயிரெழுத்து ஐ. ஐ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் ஐனக். ஐனக் என்றால் கண்ணாடி. ஹிந்தியில் இதற்கு ஐ சே ஐனக் என்று கூறுவார்கள். நான் சொல்வதை கவனமாக கேட்டு எனக்கு பின் சொல்லுங்கள். ஐ ஐனக். ஐ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் ஐனக். ஐனக் என்றால் கண்ணாடி. ஹிந்தி எழுத்துக்களில் 10வது உயிரெழுத்து ஓ. ஓ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் ஓகலி. இதற்கு ஹிந்தியில் ஓ சே ஓகலி என்று சொல்வார்கள். ஓகலி என்றால் கல்லுரல். நான் சொல்வதை கவனமாக கேட்டு திரும்பவும் சொல்லுங்கள். ஓ ஓகலி. ஓ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் ஓகலி. ஓகலி என்றால் கல்லுரல். இங்கு நான் ஒன்றை சொல்ல வேண்டும். ஹிந்தியில் ஓ என்ற எழுத்திலிருந்து தொடங்கும் சொற்களுக்கும் ஓ என்ற எழுத்திலிருந்து தொடங்கும் சொற்களுக்கும் ஓ என்ற ஒரு எழுத்துதான் உள்ளது. ஹிந்தி எழுத்துக்களின் 11வது உயிரெழுத்து ஔ. ஔ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் ஔரத். ஔரத் என்றால் பெண். மரியாதையாக பெண்மணி என்றும் சொல்லலாம். ஹிந்தியில் இதற்கு ஔ சே ஔரத் என்று சொல்வார்கள். நான் சொல்வதை கவனமாக கேட்டு திரும்பவும் சொல்லுங்கள். ஔ ஔரத். ஔ என்ற எழுத்திற்கான உதாரண சொல் ஔரத். ஔரத் என்றால் பெண்மணி. ஹிந்தி எழுத்துக்களில் 12வது உயிரெழுத்து அம்.
அம் என்ற எழுத்திற்கான உதாரண சொல் அங்கூர். அங்கூர் என்றால் திராட்சை. ஹிந்தியில் இதற்கு அம் சே அங்கூர் என்று சொல்வார்கள். நான் சொல்வதை கவனமாக கேட்டு எனக்கு பின் சொல்லுங்கள். அம் அங்கூர். அம் என்ற எழுத்திற்கான உதாரண சொல் அங்கூர். அங்கூர் என்றால் திராட்சை. இங்கு நான் ஒன்றை சொல்ல வேண்டும். அம் என்ற எழுத்து தனியாக இருந்தால் அதற்கு அம் என்று உச்சரிக்க வேண்டும். ஆனால் அது ஒரு சொல்லில் வரும்பொழுது அங் என்று உச்சரிக்க வேண்டும். ஹிந்தி எழுத்துக்களில் 13வது மற்றும் கடைசி உயிர்க்குறி அஹா என்பதாகும். இது விசர்க்கம் அல்லது விசர்க் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற உயிரெழுத்துக்களைப் போல இதற்கு தனியாக ஒரு உதாரண சொல் கிடையாது. இந்த உயிரெழுத்து அல்லது உயிர்க்குறி பெரும்பாலும் ஒரு சொல்லின் நடுவிலும் இறுதியிலும் பயன்படுத்தப்படுகிறது. இது பெரும்பாலும் சம்ஸ்கிருத சொற்களிலும் ஓரளவு ஹிந்தி சொற்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த எழுத்தை எனக்கு பின் திரும்பவும் சொல்லுங்கள். அஹா. இதை அஹா என்று சொல்ல வேண்டும். இதுவரையில் நாம் ஹிந்தி உயிரெழுத்துக்களையும் அவற்றின் சரியான உச்சரிப்பையும் ஒவ்வொரு உயிரெழுத்துக்கும் உரிய உதாரண சொற்களையும் கற்றுக்கொண்டோம். இது உங்களுக்கெல்லாம் எளிதாக இருந்திருக்கும் என்று நம்புறீங்க. கவலைப்படாதீர்கள், தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். விரைவிலேயே உங்களால் இதை சரியாகவும் தன்னம்பிக்கையுடனும் உச்சரிக்க முடியும். எனது இனிய நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவில் நாம் ஹிந்தி உயிரெழுத்துக்களையும் அவற்றின் சரியான உச்சரிப்பையும் அவற்றிற்கான உதாரண சொற்களையும் கற்றுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பயனுள்ள வீடியோக்களை உருவாக்க ஊக்கத்தை அளிக்கும் உங்களுடைய விலைமதிப்பிற்குரிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கூட கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீர்கள். அப்ப நண்பர்களே, ஹிந்தி எழுத்து வரிசையின் 2ஆம் பகுதிக்காக காத்திருங்கள். அதுவரையில் மகிழ்ச்சியாக இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள். ஹிந்தி சீக்கோ என்ற சேனலின் ஹிந்தி எழுத்து வரிசை என்ற வீடியோவில் இருந்து விடை பெறுவது உங்கள் சீதா சுந்தர்.